பொதுமக்களுக்கு டிராக்டர் மூலம் வழங்கப்படும் குடிநீரை நகராட்சி நிர்வாகம் தனியாருக்கு விற்பனை செய்வதாக வாணியம்பாடி பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சியைச் சேர்ந்த 35 வார்டுகளுக்கும் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் டிராக்டர் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குடிநீரை முறையாக வழங்காமல் தனியாருக்கு விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. சாலை, தெருவிளக்கு, கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட எந்த வசதிகளையும் நகராட்சி நிர்வாகம் செய்து தரவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 15 நாளைக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை தான் தண்ணி வருது. அது கூட அந்த பக்கங்கிறவங்களுக்கு மிச்சானதான் அந்த கீழக்கிறவங்களுக்கு விடுறாங்க. தண்ணியே கிடையாது எங்க ஏரியாவுக்கு. கரண்ட் வசதியும் இல்லை, ரோடு வசதியும் இல்லை, இந்த மோரியும் இல்லை. மோரில் இருக்கிற குப்பை எடுக்கிறவங்க வர்றதில்லை. இப்போ எங்க ஏரியாவில் தண்ணி கிடையாது. 30 ரூபாய் ஆட்டும், லோடு ஆட்டும் 400-500 ரூபாய் கொடுத்து நாங்க இல்லாத ஏழைங்க நாங்க எங்க வாங்கி குடிக்குவோம்? 500 ரூபாய் கொடுத்து ஒரு லோடு எப்படி நாங்க வாங்கி குடிக்குவோம்? இங்க வசதி கிடையாது. ஒரு குளம் லைட் போயிட்டாக்கா லைட் பாக்குறது கிடையாது. அவர்கிட்ட போய் சொன்னா நானா பட்டுன்னு கேக்குறாரு. எப்படி இந்த இடத்துல நாங்க எப்படி இருக்கோம்? புள்ள குட்டியெல்லாம் நாங்க எப்படி வாழ முடியும்?